பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த விழாவின் தலைவர் திருமிகு ரஃபீக் அவர்களே, எஜுகேஷன் சொசைட்டியினுடைய தலைமை ஏற்றிருக்கின்ற அவர்களே, அடுத்து பள்ளப்பட்டி மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளர் பாசமிகு தம்பி, அன்பு மாணவன், அன்புக்குரிய கஜனாபுரம் அவர்களே, அடுத்தபடியாக இங்கே வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரையும் நான் வரவேற்றதாக எண்ணுங்கள். ஒவ்வொருவருக்கும் சொன்னால் ரொம்ப நேரமாகும். ஆகையினால் அனைத்து ஆசிரியர் நண்பர்களே, அனைத்து பழைய மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். முதலாவதாக இந்த ஊருக்கு நான் வந்ததே ஒரு பெரிய விபத்து. என்னங்க இப்படி சொல்கிறீங்க இங்கே கேட்கலா? ஒன்றும் இல்லைங்க, மதிப்பிற்குரிய நமது தாளாளர், மறைந்த தாளாளர் திருமிகு தாசை அப்துல் சலாம் அவர்கள் என்னை இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. பள்ளப்பட்டின்னு போட்டிருந்தது, அது எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல. மதுரை தமிழ்நாடு ரோட்டில் அவருடைய ஜவுளி கடை இருந்தது இந்த காலத்தில், அங்கே தான் வர சொன்னாங்க. அட போயா, இங்கேருந்து எவன் மதுரைக்கு போய் இது பண்ணுறதுன்னு விட்டுட்டேன் நான். அதற்கு பிறகு இதுவே உங்களை நாங்கள் அழைத்ததற்கு அடையாளம்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டரே போட்டு அனுப்பிச்சிட்டார். ஏன்னா போகிறதுக்கு இன்டர்வியூக்கே போதும், அதுக்குள்ளே அப்பாயின்மெண்ட் ஆர்டரா அப்படின்னுட்டு சரி போய் தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு பள்ளப்பட்டியை தேடுறேன். ரயில்வே கைடு எடுத்துட்டு தேடிக்கிட்டே இருக்கேன். கொடரோடுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளப்பட்டி. ஆஹா, கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எக்ஸ்பிரஸை படித்து கொடரோட்டில் போய் இறங்கினா அங்கே ஒரு ஆள், எங்கே சார் இருந்தீங்க? என்ன இல்லைங்க, பள்ளிக்கூடத்தில் சேரத்துக்கு வந்தேன், அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பார்த்தாரு. சார் இது திண்டுக்கல் பள்ளப்பட்டி சார், இது இங்கே வந்து சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா. அப்படிங்களா? அவர் மணியார் மூட்டையெல்லாம் தூக்கி கொடுத்து பஸ் ஏற்றி விட்டார். அவர் போங்க திண்டுக்கல்லுக்கு, ரஹீம் வண்டி கடைசி வண்டி வரும், 8:45 போய் சேரும், அதில் போங்க அப்படின்னா. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆடா என்னையா இவ்வளோ நேரம் கழிச்சு நம்ம போய் என்னையா பண்ணுறது அப்படின்னுட்டு இங்கே வந்து ரஹீம் வண்டி எங்கேன்னு தேடினா அது அப்போ தான் கிளம்புது. அப்புறம் போய் சார் மாதிரி பள்ளப்பட்டிக்கு ஒரு டிக்கெட்டுன்னு ஏறி உட்காந்தா வழியில் வேட சொந்தூர் வந்தது. ஏங்க இதாங்க பள்ளப்பட்டி யார் வேறு, இது வேட சொந்தூரியா, இன்னும் போகணும். எப்போ போகுது கடைசியில் 2 பேர் நிற்கிறோம் நாங்கள் பள்ளப்பட்டிக்கு. அங்கே போய் இறங்கினோட எனக்கு திக்குன்னு ஆகிப்போச்சு. இறங்கினோட ஒரு கூட்டம், சார் வாங்கங்கிறான். என்ன யானை, வாங்க சார், நீங்கள் வாங்க சார், கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். சார் நீங்கள் சேரதானே வந்தீங்க? சேரதான் வந்தேன் அப்படின்னு. வாங்க சார் இழுத்துட்டு போயிட்டான். எங்கே கொண்டு போனா? அங்கே பக்கத்தில் ஒரு டீ கடையில் இருந்து, சாருக்கு ஒரு டீ கொடு அப்படின்னா கொடுத்தாங்க. என்ன சாப்பாடு, என்ன உங்களுக்கு பரோட்டாவா சாப்பாடா என்ன பண்ணணும்னா? பள்ளப்பட்டியை பற்றி எனக்கு ரொம்ப பெருமையாக போச்சு. என்ன ஒரு விருந்து உபச்சாரம், வந்த உடனே டீ கொடுக்கறது என்ன, விருந்து கொடுக்கறது என்ன, ரொம்ப நல்ல மக்கள் இவங்க அப்படின்னு அன்றைக்கி தான் நினச்சேன். நினச்சி விட்டுருக்கோள்ள அங்கே பக்கத்தில் ஒரு டாக்டர் இருந்தார், அடி தொண்டையில் பேசுவார். அவர் எங்கேருந்து வந்தார், இவரை பார்த்தா ஒரு மாதிரி தெரியுது, இவர் எப்படி சேர்ந்து போவார் அப்படின்னு அவர் வந்தார். ஏன் சார் நீங்கள்? சார் நான் ஸ்கூலில் டீச்சராக சேர வந்திருக்கான்னு. ஏய் நீ வாடா இங்கே அப்படின்னு அவன் கூப்பிட்டு, அவர் கண்ணு கடைக்கு சேர வரலடா, பாந்தியாராக சேர வந்திருக்காருடா, ஏன்டா இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அழைச்சார். கொண்டு வந்த மூட்டையை திருப்பி கையில் கொடுத்து கொண்டு அங்கே விடுறா அப்படின்ட்டேன். அப்புறம் அங்கே போனால் பொன்னுசாமின்னு ஒருத்தர் கடை வச்சுருந்தார், பெட்டி கடை. ராத்திரியோ மணி 9:30. எங்கே போய் படுக்கிறது? ஹெட் மாஸ்டர் பேர் அமானுல்லா, நல்ல மனுஷன், உண்மை உயர்ந்தவர், உயரமானவர், உயர்ந்தவரும் கூட. அங்கே அந்நேரத்தில் போக முடியல. அந்த பொன்னுசாமி கடையில் ஒரு கவுத்துக்கட்டில் போட்டு ராத்திரிக்கு இங்கே தானே சார் படுங்கன்ட்டான். நான் இருக்கிறதா ஓடுறதான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்து போச்சு. என்னடா இந்த ஊரில் வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னுட்டு. அப்புறம் எப்படியோ ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லை. காலையில் ஏஞ்சியா வெளியே திரும்ப எங்கே போகிறது, தண்ணி இல்லை, பெரிய பிரச்சனை. அப்புறம் அந்த பாலத்துக்கு கீழே ஒரு ஊற்று இருக்குது சார், அங்கே போய் குளிச்சுட்டு வாங்கன்னா. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பெட்டியை காட்டுறா போவோம், நான் அடுத்த பஸ்ஸை பிடிச்சி ஓடிடுவோம் அப்படின்னுட்டு எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டேன். அதுக்குள்ளே என்னுடைய நண்பர் சர்வதின்னு ஒருத்தர், அவர் தான் என்னை கொண்டாந்து இங்கே சேர்த்தவர். அவர் வந்துட்டார். அவர் சார் உங்களை தான் சார் தேடிக்கிட்டு இருக்காரு. ஏன் இங்கே தான் ஏன் நிற்கிறேன் அப்படின்னதுக்கப்புறம் அப்புறம் அவர் கைட் பண்ணி அப்புறம் போய் குளிச்சுட்டு
ஹெட் மாஸ்டர் வீட்டுக்கு போனால் அம்மானுல்லா சாரை பார்த்தேன். அவர் கையோடு பிடிச்சிட்டு போயிட்டார். ஏன், அதுக்கு முன்னாடி 10 பேர் இன்டர்வியூக்கு வந்தால் ஒருத்தனும் வரல, நான் ஒரு ஆள் தான் மாட்டினேன். உடலை கையை உடலை பிடிச்சிட்டே வாங்க ஸ்கூலுக்கு போகணும் எடுத்துகிட்டு போயிட்டார். அங்கே போன உடனே நம்ம தாடிக்கிற சலாம் அவங்க வராங்க. அந்த ஹெட் மாஸ்டர் சீட்டில் உட்காந்துட்டு என்ன எப்படி பார்த்தீங்களான்னாரு. இல்லைங்க பார்த்தேங்க, அது நல்லா தான் பாடம் நடத்துகிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துடலாம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அமிச்சாச்சியா ஏற்கனவே, போய் கையெழுத்து போட்டு போய் கிளாஸுக்கு போக சொல்லுன்னார். எப்படி இருக்கு கதை? இப்படி தான் சார் வந்து சேர்ந்தா பள்ளப்பட்டிக்கு. அதுக்கு பிறகு 11ஆம் வகுப்புக்கு கிளாஸ் டீச்சர் நான். அதுக்கு முன்னாடி 35% 40% தான் 11th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு. நான் வந்தேன், ரிசல்ட்டு 70-80ன்னு போச்சு. அன்னைக்கு எடுத்து நம்ம கரஸ்பாண்டன்ட் சாரு ஹெட்மாஸ்டர் சாரும் என் சர்டிஃபிகேட்டை வச்சு பூட்டினவங்க தான் 10 வருஷம் கொடுக்க மாட்டேன்ட்டார். விட்டுறாதீங்க அவரை. ஐயா என் சொந்த ஊர்லேயே கிடைக்குதியா, நான் போகிறேங்கய்யா, யாரை வேணாலும் விடுவா, உங்களை விடமாட்டேன் அப்படின்ட்டார் கரஸ்பாண்டு. இல்லைங்க நான் படித்த பள்ளிக்கூடத்துலேயே கிடைக்குது, எங்கள் வாத்தியார் கூப்பிட்றாரு, டேய் நான் ரிட்டையர் ஆக போகிறேன்டா வந்து தொலைடா அப்படின்னுட்டு இங்கே வந்து பாடாப்படுத்துகிறேன், உனக்கு என்ன வேணும் நான் செய்கிறேன் போ, சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க முடியான்ட்டார். அன்னைக்கு 64 ஜாயின் பண்ணானா 74 தான் என் சர்டிஃபிகேட்டே கொடுத்தாங்க. அப்படி என்னுடைய சேர்த்து இங்கே நடந்தது. அடுத்தது எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் ஒரு பெர்ஃபெக்ஷன் வேணும். என்னுடைய சுபாவம் அதுதான். ஹெட்மாஸ்டரே சொல்லுவார், தமிழியாகிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டிங்களா அது முடிஞ்சிடும் விடுங்க அப்படின்றார். அப்படி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தாசை அப்துல் சலாம் அவர்களை இந்த நேரத்தில் நான் மனமாற நினைக்கிறேன். அன்னைக்கு விபத்துன்னு சொன்னேன், இன்னைக்கு அது வியப்பு. இந்த பள்ளப்பட்டி ஸ்கூலில் நான் கிடைத்தது ஒரு பெரிய வியப்பு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் சொந்த ஊரே பள்ளப்பட்டின்னு தான் நான் இருக்கேன். இப்போவும் முஸ்தாக்குக்கு தெரியாது. இங்கே மக்களோட மக்களாக ஒன்றாக பழகி உங்களில் ஒருவராக நான் இங்கே உட்கார்ந்திருக்கிறேன். நான் அந்த நிலைக்கு என்னை உயர்த்தியவர்கள் எனது அன்பு செல்வங்கள், மாணவ கண்மணிகள். ஆகையினால அதை இன்னைக்கு நினைக்கிறேன். என்னுடைய முதல் மாணவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. பள்ளப்பட்டி மேல்நிலைப்பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக இருந்த திரு வெங்கடாசலம் அவர்கள் தான் என்னுடைய முதல் மாணவர். இன்றைக்கு அவர் இல்லைங்க உள்ள, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. அருமையான பிள்ளை, என்ன பண்ணுறது, காலம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் ஒரு பக்கம் அப்படின்னா, விளையாட்டுத்துறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நெட்டமான சித்திகலி, குமான ஜபருல்லா, கோட்டமுத்து இப்ராஹிம், எனக்கு அந்த வகைரா முதல் கொண்டு தெரியும். எத்தனை விளையாட்டு வீரர்கள், எத்தனை பேச்சாளர்கள், ஒரு நல்ல நடிகனை வேற வச்சிருந்தேன். நம்ம சார் இருக்காரு கரஸ்பாண்டன்ட் சார், அவர் தம்பி பஜுல் ரஹ்மான் பேர், அவர் தான் என்னுடைய நாடகத்தில் கதாநாயகன். அவர் தான் தங்கமான புள்ள, எள்ளுனா எண்ணெயா நிற்பார். அந்த மாதிரியெல்லாம் இருந்து நான் முள்ள ஊருக்கு போகிறதையே விட்டுட்டேன். என்னுடைய குழந்தைகள் அவர்கள் நன்றாக வளர வேண்டும் என்கின்ற ஒரே ஆசைதான் இதற்கு முதற் காரணம். அடுத்தபடியாக நான் நினைக்க வேண்டியது மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் ஹசன் மீதின் அவர்களை. நான் இதை சொல்கிறேன்னு தப்பாக எடுக்காதீங்க. ஒரு தலைமை ஆசிரியர்னு சொன்னாக்கா அவர் திட்டுவார், கசுவார், எல்லாம் செய்வாங்க. ஆனால் என்னுடைய தலைமை ஆசிரியர் ஹசன் மீதின் தங்கமானவர், அன்புக்குரியவர், அரவணைத்து செல்பவர், நிர்வாகம் தெரிந்தவர். எங்களை எதுவும் சொன்னாலும் நாங்கள் எடுத்துக்கவே மாட்டோம் பெருசாக. நானே அவர்கிட்ட சண்டை போடுவேன், என்ன சார் நீங்கள் பண்ணுறது சரியில்லைம்பேன். போய் முஸ்தாமி கடையில் ஒரு டீயை வாங்கி கொடுத்து ஜனாம்சாமியை கூப்பிட்டு ஹெட்மாஸ்டர் கொண்டு குடியா அப்படின்னு சொல்லுவேன். அவர் வாங்கி குடிச்சு விட்டு, யார் அனுப்பிச்சது, தமிழையாக தாங்க டீ வாங்கி கொடுத்து அனுப்பிச்சுட்டாரு. என்னையா இவர் திட்டுறாரு, டீயும் வாங்கி கொடுக்குறாரு, என்னால் புரிஞ்சிக்கவும் முடியல இவரை அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். அதனால் எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அந்த தலைமை ஆசிரியரை இந்த நேரத்தில் நினைத்துக் கொள்ளுகின்றேன். அவர் இன்னும் பல ஆண்டு வாழ்ந்து சிறப்புமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அடுத்தபடியாக ரொம்ப எளிமையான ஒரு கருத்து, நேரம் ஆகிட்டு இருக்கு, சாப்பாட்டு நேரம், நான் நிறையா வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். மாணவர்களுக்கு முக்கியமாக வேண்டியது, உங்களுக்கும் தான், மாணவர்கள் என்ன எல்லாருக்கும் தான், மனிதர்கள் எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். குறிக்கோள் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை பாழ்.
ஹேவ் எ கோல், அச்சீவ் இட். அதுதான் ரொம்ப முக்கியம். குறிக்கோள் இல்லாத கால்களோடு நடைபோடாதே. டோன்ட் வாக் வித் எய்ம்லெஸ் ஃபீட் என்று சொல்வார்கள். குறிக்கோள் இல்லாத காலோடு நடைபோடாதே. இதை தான் ஐயா பாட்டா சினிமாவில் சொன்னான். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா. அந்த ப்ராவர்பினுடைய பொருள் இதுதான். எங்கடா கிளம்பிட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வரலான்னு போனேன் சார். பக்கோடா போடுறாங்க, சூடாக சாப்பிட்டு போகலான்னு வந்தேன்னா. அப்படி பேசிக்கூட பக்கத்தில் ஒருத்தன் வந்தான். ஏண்டா கரூரில் லலிதா பத்மினி ராகினி டான்ஸ் நடக்குதாம்டானா. அப்படியா? உடனே பஸ்ஸை பிடிச்சி கரூருக்கு போனான். அங்கே போய் என்ன டான்ஸ் எல்லாம் காணுமேன்னு. அவங்கெல்லாம் திருநெல்வேலிக்கு போயிட்டாங்கப்பா. என்னங்க சொல்கிறீங்க? திருநெல்வேலியில் நெய் மழை பொழிதாண்டா, அதை பிடிச்சிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க அப்படின்னா. உடனே ஒரு டிக்கெட்டை வாங்கி திருநெல்வேலிக்கு போயிட்டான். இப்படி குறிக்கோள் இல்லாமல் வாழாதீர்கள். ஹேவ் எ ஐடியா, ஹேவ் எ குட் தாட். நல்ல எண்ணங்கள், நல்ல குறிக்கோள்கள் உங்கள் மனசில் இருந்ததுன்னா அதை நீங்கள் ஜெயிக்க முடியும். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு கருத்து தான் நான் சொல்ல போகிறேன். வேறு அதிகமாக சொல்ல வரல. வேறு ஒன்றும் இல்லை. வீட்டிலேருந்து கிளம்புறீங்க, வழியில் நண்பரை பார்த்த உடனே என்ன பண்ண, வீட்டில் கொஞ்சம் பேசிட்டு போவேன், பேசுவீங்க. அவன் என்ன பண்ணுவான், ஏய் ஏண்டா மாப்பிள்ள ரொம்ப நாளாச்சு, வாடா பஸ் ஸ்டாண்டு போகலாம், டீ குடிக்கலாம். சரி போவான். அங்கே போனதுக்கு அப்புறம் என்னாச்சு, இப்போ தாண்டா அவன் வந்துட்டு போகிறான், அவனை போய் பார்ப்பணும் போயிட்டே இருப்பான். எதுக்கு சொல்ல வரேன்னா, வீட்டை விட்டு கிளம்புகின்ற பொழுது நீ எந்த செயலுக்காக போகிறாயோ அந்த செயலோடு நீ போய் திரும்பி வரணும். கடைக்கு போகணும்னா கடைக்கு தான் போகணும். இந்த துணி வாங்கணும்னா அந்த துணி தான் வாங்கணும். நம்ம பொம்பளைங்களெல்லாம் சேலை கடைக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னு வச்சுங்க, அளவாயும் மனசு, அத்தனையும் அழகு. எதை எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலிங்க. போய் எப்படி ஓரமாக உட்காந்துக்க போ, வேறு என்ன செய்கிறது? நம்மளை கொண்டாந்து வெளியில் உட்கார வச்சுட்டு இதுங்க அதை எடுங்க, இதை எடுங்க, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. கடைசியாக என்னன்னு கேட்டாக்கா, வாங்க போகலாம். ஏன் இதில் ஒன்றும் சரியில்லைங்க. அந்த எடுத்து போட்டவனுக்கு எப்படி இருக்கும்? முதலாளி திட்டுவார், என்னடா எடுத்து போட்டு ஏதாவது பிடிக்க வேண்டியதானேன்னுட்டு. அங்கேயும் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அது என்ன, நம்ம ரூபி சில்க் ஹவுஸ், நம்ம தாடிக்கார சலாத்தினுடைய மருமகன் திருச்சியில் ரெடிமேடு ஜவுளி வச்சுருந்தார். நாங்கள் இந்த ப்ரைஸ் ஆர்டிக்கல் வாங்க போனோன்னா அங்கே தான் போவோம் தங்கிறதுக்கு. போனவொடனே சார் வாங்கன்னு பிரியாணி போட்டு அடித்து தூள் கிளம்பிடுவார். கடையில் சும்மா உட்காந்துருந்தேன். அப்போ என்னான்னு கேட்டால், ஒரு காலேஜ் லெக்சரர் ஒருத்தர் வந்தார். வந்து, சார் என் பையனுக்கு பிறந்த நாள் விழா, அதுக்கு சூப்பரான ஒரு ட்ரெஸ் வேணும் அப்படின்னோடனே, எடுத்து போட்டு அதை எடுத்து போட்டு இதை எடுத்து போட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டான். எல்லாம் எடுத்து போட்டு இதுக்கு அப்புறம் இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லைன்னாரு. முதலாளிக்கு கடுப்பாயிடுச்சு. என்னடா உயர்ந்த சரக்கெல்லாம் எடுத்து போடுறோம், அதெல்லாம் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னுட்டுருக்காரு. உடனே ஒரு கோவம் வந்து, சரி டேய் அந்த மூளையில் அந்த சேவ்ஸை நேற்று வந்ததாடா, அதை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னார். புரியுதா? சேவ்ஸை அந்த மூளையில் வச்சிருக்கடா, அதை எடுத்துகிட்டு வாடான்னார். பையன் புரிஞ்சுக்கிட்டான். ஓ சார் நேற்று வந்த பண்டில் சொல்கிறீங்களா, டே எடுத்துகிட்டு வரான்ட்டு போய் அந்த பழைய பண்டிலை தூக்கி கொண்டாந்து போட்டான். அதை போட்டு அந்த திறந்து காட்டின உடனே ஒரு இதை எடுத்து, இது அருமையான கலர்ண்ண, சூப்பருங்க, இதையே போடுங்கன்ட்டான். அப்புறம் என்னங்க வேலை அதில் போட்டிருக்கு, 350 ரூபா போட்டிருக்கு, ஏதாவது கொஞ்சம் குறைச்சி கொடுக்கடா. குறைக்கலங்க, இது நேற்று தான் வந்திருக்கு, புது டிசைனு, இதெல்லாம் போனால் வராது, பொழுது முடிஞ்சால் கிடைக்காது, வேணா உங்களுக்காக வேண்டி ஒரு 10 ரூபா குறைக்கிறேன் சார், இதே உங்களுக்கு நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு 340 ரூபா கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு போவான். அப்புறம் பார்த்தாக்கா அது என்னடா வெள்ளடன்னா வெறும் 200 ரூபா தான். இதான் பிஸ்னஸ் டேக்கு. ஏன் சொல்கிறேன், இந்த வணிகத்தினுடைய இருப்பிடமாக, பிறப்பிடமாக, வளர்ப்பிடமாக இந்த பள்ளப்பட்டி திகழ்கிறது.